சேலத்தில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒரே இடத்தில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி யோகாசனம் செய்து அசத்தினர். இளைஞர்களின் இதயம் கவர்ந்த யோகாசனம் குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்கிறார் திருவள்ளுவர். மருந்தை உணவாக உட்கொள்ளாமல் உணவையே மருந்தாக உட்கொள்ள இயற்கை மருத்துவம் வலியுறுத்துகிறது. உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் புத்துணர்வாக்கும் யோகாசனத்தை அனைவரும் நாள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதன் அடிப்படையில் சேலத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஒன்று திரண்டு யோகாசனங்களை செய்து அசத்தினர். உடலை லகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை இயற்கை மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் செய்து காட்டினர். பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த முன்னெடுப்பின் காரணமாக உலகிற்கு இந்தியா அளித்த கொடையாக யோகக்கலை மாறியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகு வல்லியப்பா. Yoga Day celebrate பண்ணுறது வந்து we should thank the Prime Minister first to bring it into an international format way back I think about 10-12 years ago. இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி 17-18 years old எல்லாம் they want results fast. AI generation. So yoga is one thing which can give you results not fast but in a very sure way. Maybe within a few weeks you will find the difference in yoga. And yoga is only one of the things which AI cannot replace. It is one thing which does, it's an exercise, it's a physical and a mental exercise. நடப்பாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற பொருண்மையில் கொண்டாடப்படுகிறது. நடுத்தர வயதினர் தொடங்கி மூத்த குடிமக்கள் வரை எதிர்கொள்ளும் உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல தீர்வினை யோகாசனம் தருவதாக நிகழ்வில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். ஸோ யோகா பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸிங் ஆசனா, ரிலாக்ஸிங் டெக்னிக், பிராணாயாமா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மைண்டை காம்ஃபுல்லாக சூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம யோகா பண்ணுறதுனால நிறைய ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால யோகா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். யோகாங்கிறது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, பட் ஆல் த ஏஜ் பீப்புள்ஸ் வந்து நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பண்ணுறது மூலயமா பாடி அண்ட் மைண்டில் நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. நாள்தோறும் செய்யும் யோகாசனம் நல்ல நேர்மறையான நன்மைகளை அனைவருக்கும் ஏற்படுத்தி வருகிறது. உள்ளத்தை வலிமைப்படுத்தி உடலை சீர்படுத்தும் யோகாசனத்தை அனைவரும் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். Exhale, come down, try to touch the foot.